மிதுன ராசிக்காரர்களே, உங்களுடைய வீட்டில் ஒரு ரகசியமான மூளை இருக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சாதாரண மூளை தான், ஆனா மிகவும் சக்தி வாய்ந்த மூளை. அங்க நீங்க தெரியாம ஒரு தவறு செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. பணம் உங்களுக்கு எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் வராம இருக்கிறதுக்கு மட்டும் அது காரணம் கிடையாது. வந்த பணம் கையில் நிற்காம உடனடியாக உங்களை விட்டு செல்வதற்கும் அந்த மூளைதான் காரணம். உங்களுடைய வீட்டுல நடக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கும் மனம் ஓய்வில்லாமல் அலை பாய்வதற்கும் செலவுகளை கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலை இருக்கு இல்லையா? இது எல்லாத்துக்குமே ஒரு சக்தி தடையாக இருக்குதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? இந்த வீடியோவை எந்த இடத்துலயுமே பாதியில் நிறுத்திடாதீங்க. உங்களுடைய வீட்டுக்குள்ளேயே மறைந்து கிடக்கும் உங்க கண்களுக்கே தெரியாத ஒரு சூட்சமமான பிரச்சனைய பற்றி தான் இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. முதல்ல ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். உங்களுடைய வீட்டுல எப்பயுமே இருட்டாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி இருக்குதா? அந்த இடத்துல நீங்க பழைய பொருட்களை எல்லாம் குவிச்சு வைப்பீங்களா? நிறைய உடைந்த பொருட்கள், பயன்படுத்தாத அழுக்கு பைகள், முக்கியமாக செருப்பு அலமாரி அங்க இருக்குதா? அந்த மூளைதான் எனர்ஜி நிற்கக்கூடிய இடம். அதாவது வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய செல்வம் சுழன்று போய் அந்த இடத்திலேயே நின்றுவிடும். வீடு அப்படின்னாலே அது உடம்பு மாதிரி, சரீரம் மாதிரி. உடம்புல ரத்த ஓட்டம் எப்படி முக்கியமோ வீட்டுக்கும் சக்தி நிலை ஓட்டம் அவ்வளவு முக்கியம். மிதுன ராசியில இருக்கக்கூடிய 60% அன்பர்கள் நீங்க கஷ்டப்படுவதே என்னதான் உழைத்தாலும் செல்வம் நிக்க மாட்டேங்குதே அப்படின்னு தான். உங்களுடைய செல்வம் வளர வேண்டும், பெருக வேண்டும்னா நீங்க சுத்தமா இருக்கணும். நீங்க இல்ல, நீங்க வசிக்கக்கூடிய இல்லம். நான் என்னுடைய வீட்டை வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில எல்லாம் சுத்தமா தொடச்சிடுவேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கைப்படாத இடங்களில் நீங்க சுத்தம் செய்யணும். எந்த இடத்துக்கு நீங்க அதிகமா போய் எந்த விதமான வேலைகளையும் செய்யாம இருக்கிறீங்களோ அந்த இடத்துல சுத்தம் செய்யணும். அதாவது இந்த முறையை நம்முடைய முன்னோர்கள் பின்பற்றிய முறைதான். காலத்தின் போக்குல நாம அதை மறந்துட்டு வாழுறோம். ஏன்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில நீங்க சுத்தபத்தமாக ஸ்பஷ்டமாக இருப்பீங்க. அப்படி இருக்கக்கூடிய உங்களின் பாதங்கள் எந்த இடத்துல படலையோ அந்த இடத்துலதான் கண் திருஷ்டிகளும் கெட்ட சக்திகளும் தரித்திரங்களும் சேர்ந்து இருக்கும். அப்படி வீட்டுல ஏதாவது ஒரு இடத்துல அசுத்தங்கள் நிறைந்து இருந்தால் கூட செல்வ வளம் நிச்சயமாக பெருகாது. அந்த லக்ஷ்மி தேவியுடைய கடாட்சம் உங்களுடைய இல்லத்திற்குள் நிலைத்து இருக்காது. இப்ப சொல்லக்கூடிய இடத்துல தயவு செய்து இனி ஒரு பொழுதும் மறந்தும் நீங்க இந்த விஷயங்கள் எல்லாம் வச்சிடாதீங்க. அதாவது வாஸ்து சாஸ்திரப்படி ஈசானியம் வடகிழக்கு திசைதான் வீட்டின் எனர்ஜி நுழையக்கூடிய முக்கிய புள்ளி. நீங்க பல தெய்வங்களை வேண்டினாலும் அந்த தெய்வ சக்திகள் எல்லாம் அதிகாலை நேரத்துல தான் உங்களின் வீட்டை நோக்கி வரும். அப்படி வரக்கூடிய அந்த இடத்துல தயவு செய்து செருப்பு அலமாரிய வைக்காதீங்க. தூசியாய் அந்த இடத்த வச்சுக்காதீங்க. உடைந்த மின்னணு சாதனங்கள், அதாவது வேலை செய்யாத மின் விளக்குகளை அந்த இடத்துல வச்சுக்காதீங்க. குப்பைகளை உடனுக்குடனே அகற்றுங்க. கனமான அலமாரி, அதாவது தடுக்கக்கூடிய அளவிற்கு எந்த விதமான பொருளையும் இந்த இடத்துல வைக்காதீர்கள். இவை எல்லாத்தையும் நீங்க வச்சிருந்தா பண ஓட்டம் மந்தமாகும். நீங்க என்னதான் வேர்வை சிந்தி உழைத்தாலும் உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்காது. இது மிதுன ராசியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அதிகமான தாக்கத்தை தரும். காரணம் என்னன்னா, உங்க ராசியை ஆளும் கிரகம் புதன். இந்த கிரகம் இயக்கம், தொடர்பு, சுழற்சி இவைகளுக்கெல்லாம் அடையாளம். அதனால வரவேண்டியது வராமல் நின்று போனா உங்களுக்கு உடனே மன அழுத்தம் வந்துடும். பணம் தாமதமா வருவதை உங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அப்ப பிரச்சனை எங்க இருக்கு? நமக்கே தெரியாம நம்ம வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கு. இத நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். மிட்டா மிராசுகளாகவும் பணக்காரர்களாகவும் இருக்கக்கூடியவர்களுடைய வீட்டுல அவங்களால முடியலனாலும்
யாராவது ஒருவரை வேலைக்கு வச்சாவது அந்த இடத்த உடனுக்குடன் சுத்தம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. சில பேரோட வீட்டுல எப்ப பார்த்தாலும் ஏதாவது பழுது வேலைகள் நடந்துகிட்டே இருக்கும். எதிர்பாராத செலவு வந்துகிட்டே இருக்கும். சேமிப்பு நீங்க என்னதான் நினைச்சாலும் பெருசா சேர்த்து வைக்கவே முடியாது. அந்த வீட்டில் ஒரு மர்மமான மூலை இருக்கும். சக்தி நிலைகள் மொத்தமாக நின்று போகக்கூடிய இடமே அதுதான். அந்த இடத்தை பார்த்தாலே உள்ளுக்குள்ள ஒரு கனமான உணர்வு வரும். உங்களை அறியாமலேயே நீங்க செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் மேல ஒரு பயம் வரும். அதுதான் உங்களுக்கான அறிகுறி. அந்த சிக்னலை நீங்க கவனிச்சாலே போதும், பணம் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். இப்ப சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே பணம் உங்களை நெருங்கி வருவதை தடுக்கக்கூடிய விஷயங்கள். வீட்டின் நுழைவாயில் அருகே செருப்பு அலமாரிய தயவு செய்து வைக்காதீங்க. உடைந்த கண்ணாடிகளை வெளியில் வைக்காதீர்கள். பழைய காகிதங்களை குவியல் மாதிரி குவிச்சு வைக்காதீங்க. அந்த காகிதங்களை நீங்க உபயோகப்படுத்தலைன்னா அதை உடனுக்குடனே தூக்கி போட்டுடுங்க. எந்த ஒரு இடத்துலையுமே மூலைகளில், முக்கியமாக எந்த ஒரு மூலையிலையுமே நீங்க தூசியை தேங்கும்படி வைக்காதீர்கள். தூசியை பார்த்ததுமே அதை தயவு செய்து அப்புறப்படுத்துங்க. காரணம் என்னன்னா, தூசிகளில் தரித்திரங்கள் நிச்சயமாக வந்து அமரும். அப்படி உங்களின் வீட்டிற்குள் தரித்திரம் இருந்தால் எந்த ஒரு தருணத்திலையுமே மகாலட்சுமியுடைய கடாட்சம் நிச்சயமாக நிலைத்திருக்காது. அதாவது நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், தரித்திரம் நிறைந்த ஒரு பகுதியில மூதேவி நிச்சயமாக வந்து அமரும். மூதேவி என்பது ஸ்ரீதேவியுடைய அக்கா. அப்படி உங்களுடைய வீட்டிற்குள்ள மூதேவியுடைய குணாதிசயங்கள் இருந்தா நீங்க நினைத்தவுடன் படுக்கையை விட்டு எழுந்திருக்க முடியாது. எந்த ஒரு வேலையுமே நீங்க நினைச்சதும் செய்ய முடியாது. தாமதம் உங்களுடைய வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்கும். திரைகளை எப்பயுமே மூடியே வைக்காதீங்க. ஆதவனுடைய ஒளிக்கதிர்கள் உங்களுடைய வீட்டிற்குள்ள வரணும். அதாவது ஒளி இல்லாத இடத்தில் மகாலட்சுமி என்றைக்குமே வாசம் செய்ய மாட்டாள். பிரபஞ்சம் இந்த செய்தியை இன்னைக்கு உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்குன்னா நீங்க அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டீங்க. இனியும் நான் எந்த இடத்துல தவறு செய்யறேன் அப்படின்றது தெரியாமையே நீங்க மேலும் மேலும் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் மிகப்பெரிய அளவுல இன்னைக்கு இந்த உண்மை உங்களை தேடி வந்திருக்கு. சனிப்பெயர்ச்சி நெருங்கக்கூடிய இந்த காலகட்டத்துல இந்த செய்தி உங்களை தேடி வந்திருக்குன்னா உங்களுடைய வாழ்க்கை மாற போகுதுன்னு தான் அர்த்தம். சரி, இப்ப என்னதான் செய்யணும்? அந்த மூளையை முழுவதுமாக சுத்தம் பண்ணுங்க. உடைந்த பொருட்களை உடனுக்குடனே அகற்றுங்க. ஒரு சிறிய விளக்கை அந்த இடத்துல ஏற்றி வையுங்க. இது நாள் வரைக்கும் நீங்க அந்த இடத்துல விளக்கே ஏத்திருக்க மாட்டீங்க. அதாவது இருள் சூழ்ந்து இருக்கக்கூடிய இடத்தில் பிரகாசம் நிறைந்து வழிந்தால் நிச்சயமாக அந்த இடத்துல இருக்கக்கூடிய அசுத்தங்களும் கெட்ட சக்திகளும் உடனுக்குடனே வெளியேறும். கனமான பொருட்களை இடம் மாற்றி வையுங்க. அதாவது ஒரு பொருள் மிகவும் கனமா இருக்குதுன்னு ரொம்ப நாளா ஒரே இடத்துல நீங்க வச்சிருக்கீங்க இல்லையா, அதை இடம் மாற்றி வையுங்க. தொடர்ந்து 7 நாட்கள் அந்த இடத்தை சுத்தமாக வச்சு பாருங்க. நின்று போன பணம் உங்களை தேடி வருவதற்கான அறிகுறிகள் உங்களுக்கே தெரிய வரும். வீடு சுத்தமா இருந்தா அது செல்வத்தை ஈர்க்கும். ஓட்ட நிலை, சக்தி நிலை தெளிவாக இருந்தா உங்களுடைய மனம் தெளிவாகும். மனம் தெளிவா இருந்தா முடிவுகள் சரியாகும். முடிவுகள் சரியானாலே போதும், பணம் சேர ஆரம்பிச்சிடும். இருக்கக்கூடிய 12 ராசிகளிலேயே அதிகமாக உழைக்கக்கூடிய ராசி எதுனா அது மிதுனம் தான். ஆனா வர வேண்டிய பணம் ஏன் வரல? அதிர்ஷ்டம் ஏன் வாசலிலேயே நிக்குது? தடைகள் உள்ள இருக்குது. அந்த தடையை நீக்காம அதிர்ஷ்டத்தை குறை சொல்லி என்ன பயன்? இப்பொழுது இந்த காணொளி முடிந்ததும் உங்க வீட்டில் அந்த மூளையை சென்று பாருங்க. நிச்சயமாக உங்களின் உடம்பு சிலிர்க்கும். மிதுன ராசியில இருக்கக்கூடிய எனது அன்பான அன்பர்களே, அந்த இடத்தில் உங்களுடைய பாதங்கள் பட ஆரம்பிச்சிட்டாலே நீங்க அந்த இடத்தை சுத்தம் செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. உங்களுக்கு வர வேண்டிய பணம் உங்களை நெருங்கி வர ஆரம்பிச்சிடும். தடைகள் நிச்சயமாக நீங்கப்படும். செல்வ வளம் உங்களுடைய வாழ்க்கையில்
பெருகப்படும். நல்லதே நடக்கும். நம்பிக்கையோட இருங்க. அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். மிதுன ராசியை பத்தி நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மனசு எப்படி சுத்தமா இருக்குதோ அதை போல வீட்டின் மனதாகிய ஈசானி மூளை சுத்தமாக இருக்கணும். மிகப்பெரிய அளவுல மாற்றங்கள் நிகழ்ந்தே தீரும். கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே முருகா 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 முருகா. வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு நெஞ்சில் பயமே இல்லை. ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ. நன்றி.